Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாமா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து MySQL நோட்புக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நோட்புக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம MySQL எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம விண்டோஸ்லையும் உபுண்டுலையும் எப்படி MySQL இன்ஸ்டால் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா அதை வந்து கனெக்ட் பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இந்த நீங்கள் நோட்புக்ஸில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட விண்டோஸில் வந்து இது விண்டோஸில் பண்ணுறீங்க இந்த நோட்புக்ஸ்னா உங்கள் விண்டோஸில் அந்த MySQL ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நோட்புக்ஸில் தான் நான் எல்லாத்தையும் பண்ணணுமா? இப்போ என்னோட கம்ப்ளீட் இந்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்ளீட் ப்ராக்டிகல் வீடியோவே நான் நோட்புக்ல தான் பண்ணிருப்பேன். அப்ப நோட்புக்ல தான் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல SQL கிளைண்ட் கனெக்ட் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கூட நீங்க பண்ணலாம். ஓகேவா? இட் டசன்ட் மீன் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு கோ ஃபார் நோட்புக். இப்போ எனக்கு நோட்புக் இன்ஸ்டால் பண்ண முடியல, நான் ஸ்டக் ஆகிறேன் அப்படின்னா அடுத்தடுத்து என்னோட வீடியோவை பார்க்காம விட்டுறாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்தடுத்த டுட்டோரியலை பார்க்காம விட்டுறாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அதை கமாண்ட் லைன்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நீங்க விண்டோஸ் MySQL இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ MySQL போட்டீங்கன்னா MySQL கமாண்ட் லைன் கிளைண்ட் வரப்போகுது. ஸோ அதுல போயிட்டு நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து இப்போ நம்ம ரூட்னு தான் செட் பண்ணோம். அந்த இன்ஸ்டலேஷன் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான், MySQL வந்தாச்சு. ஸோ நான் அங்க சொன்ன ப்ராக்டிகல் எல்லாத்தையும் நீங்க கமாண்ட் லைன்ல ரன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நோட் புக்ஸ்ல தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் நான் அடிஷனலா உங்களுக்கு இது சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து ஜஸ்ட் போயிட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு பைத்தானை வந்து டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஸோ நீங்க வந்து உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க ஒரு டைரக்டரி எந்த பாத்துல இருக்கீங்களோ அந்த பாத்துலயே ஒரு டைரக்டரி, நான் MySQL நோட்புக்னு ஒரு டைரக்டரி, அந்த டைரக்டரிக்குள்ள நீங்க போய்க்கோங்க. சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து சிடினா சேஞ்ச் டைரக்டரி அதுல போயிடுங்க. ஓகே, அதுதான் இந்த லைன் நம்பர் 3 and 4. அடுத்து பைத்தான் -m venv. சோ நம்ம வந்து இப்போ ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு பேர் வந்து envன்னு வைக்க போறோம். ஓகேவா? சோ இது வந்து கொஞ்ச நேரம் ஓடும். நீங்க ரன் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் ஓடும். சோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இட் டேக் சம் டைம். லெட்ஸ் வெயிட். ஓகே, சோ நமக்கு வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணணும். சோ env ஸ்கிரிப்ட் ஆக்டிவேட். ஓகே, சோ இதை வந்து நீங்க திரும்ப ரன் பண்ணணும். ஓகே, ரன். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா env அப்படின்னு சொல்லி இங்க சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? சோ அடுத்து நீங்க வந்து இந்த பிப் இன்ஸ்டால் அப்கிரேட் பிப். சோ நீங்க பிப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா பிப்பையே ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் அதை அப்கிரேட் பண்ணிக்கிறேன். பிப் இன்ஸ்டால் -- அப்கிரேட் பிப். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஆல்ரெடி இருக்கும். சோ அதனால வந்து இது ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இது அப்கிரேட் ஆகும். இதுவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, சோ இப்போ இது வந்து ஆல்ரெடி ரெக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, அடுத்து இப்பதான் நீங்க நோட்புக் வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்க. சோ இது வந்து பிப் இன்ஸ்டால் நோட்புக். ஓகே, சோ இதுவும் வந்து கொஞ்ச நேரம் ஆகும். வி ஹாவ் டு வெயிட். இது கொஞ்ச நேரம் எடுத்துக்கும். நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து லைக் நோட்புக் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அது போக இன்னும் சில பைத்தான் பேக்கேஜஸ் எல்லாம் நமக்கு தேவை. அதுல வந்து பாத்தீங்கன்னா IPython SQL ஒன்னு, இது ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா we have to install pretty table. சோ இது என்னன்னா நம்ம நோட்புக்ல டிஸ்ப்ளே வந்து சில டைம் வந்து எம்டியா வரும். டேபிள்ல டேட்டா இருக்கும். பட் டிஸ்ப்ளே பண்ணும்போது எம்டியா வரும். சோ இந்த வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணணும். ஆக்சுவலா இதை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராது. இது அப்கிரேட் ஆயிருந்ததுன்னா இது டவுன்கிரேட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அந்த பேக்கேஜ். ஓகே, வெர்ஷன் கொடுத்து நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. சோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MySQL கனெக்டர் பைத்தான். சோ நம்ம சிஸ்டம்ல ஆல்ரெடி MySQL இருக்கு. அதோட நம்ம கனெக்ட் பண்றதுக்கு தான் இது. சோ ஜஸ்ட் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ இது எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஜூபிட்டர் நோட்புக்னு இந்த கமாண்டை ரன் பண்ணீங்கன்னா ஜூபிட்டர் நோட்புக் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? அது ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். லோக்கல் ஹோஸ்ட் 8888ங்கிற போர்ட் நம்பர்ல அது வந்து நம்ம வெப் போர்ட் நம்பர்ல அது நமக்கு எனேபிள் ஆயிடும். சோ இப்போ நான் இதை ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணி விடுறேன். சோ இந்த விண்டோ வந்து நீங்க க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இது ஓடிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, சோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஓபன் பண்ணுது. சோ லோக்கல் ஹோஸ்ட் 8888/3ன்னு வரும். இங்க நமக்கு இது ஓபன் ஆகுது. சோ இந்த பேஜ் வெப் பேஜ் லோட் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு இந்த மாதிரி வரும். இதுல நீங்க ஃபைல் நியூ நோட்புக். ஓகேங்களா? புது நோட்புக் ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இந்த நோட்புக்ல ஃபர்ஸ்ட் நீங்க ரன் பண்ணக்கூடிய கமாண்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 கமாண்ட் அட் ஸ்ட்ரெச்ல காப்பி பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஷெல் வரும். ஸோ இத ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இத நீங்க ரன் பண்ணுங்க. ஓகே. இது என்னன்றத நான் சொல்லிர்றேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மேஜிக் கமாண்ட் செட் பண்றோம். அதாவது நீங்க நோட்புக்ல எந்த ஒரு SQL கமாண்டும் ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் கமாண்ட போட்டுட்டு தான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ரன் பண்ணணும். கிரியேட் டேபிள், இன்சர்ட், டிஸ்கிரைப் எல்லாமே. ஸோ இந்த மேஜிக் கமாண்ட தான் நான் வந்து SQLன்னு பேர் வச்சிருக்கேன். நீங்க என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அந்த மேஜிக் கமாண்ட நீங்க லோட் பண்ணணும். நான் SQLன்னு அத லோட் பண்ணி அந்த SQL இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். அடுத்து இது நம்ம MySQL ஓட கனெக்ட் பண்றோம். நம்ம விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ண MySQL இருக்கு இல்லையா? அதோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, லோக்கல் ஹோஸ்ட், டேட்டாபேஸ் மொக்கொண்டு கொடுக்குறேன். இங்க டெஸ்ட்டுக்குள்ளேயே கனெக்ட் ஆயிரும் டைரக்டா. சோ இந்த டெஸ்ட் டேட்டாபேஸ்க்குள்ள கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது ரிமூவ் பண்ணிடலாம். மேபி இந்த டெஸ்ட்ங்கிற டேட்டாபேஸ் நீங்க கிரியேட் பண்ணாம கூட வச்சிருக்கலாம். ஓகேவா? அப்ப இதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு லோட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கிரியேட் டேட்டாபேஸ் கூட இங்கே நோட்புக்ல இருந்து பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ நான் இதை ரெண்டையும் சேர்த்து ரன் பண்ணிடுறேன். ஓகே. இங்க ஸ்டார் வருது பாத்தீங்களா? அப்படின்னா ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப ரன் ஆயிடுச்சு. சோ இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிரும். ஓகே. இப்ப இதுல என்ன டேபிள் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஷோ டேபிள்ஸ் கொடுத்து ரன் பண்ணலாமா? ஷோ டேபிள்ஸ். இப்ப இதை ரன் பண்ணிக்கோங்க. ஓகே. என்னென்ன டேபிள் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு வந்துருச்சு. இப்ப இதுல வந்து ஏதாவது ஒரு டேபிள், இப்ப டிம் செல்லர் டைப் 2ன்னு இருக்கு இல்லையா? சோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாமா? திரும்பவும் மேஜிக் கமாண்ட். சி நான் ஒவ்வொரு இதுக்கும் நான் மேஜிக் கமாண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நண்டர் டிம் செல்லர் டைப் 2. ஓகே. அதுல டேட்டாவும் வந்துருச்சு. ஸோ இனிமேல் நீங்க எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஒன்ஸ் மிஷின் ஷட் டவுன் பண்ண போறீங்க உங்க சிஸ்டம்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேயும் டெர்மினல் வந்துட்டு இதை கண்ட்ரோல் C கொடுத்து வெளியில வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்ப நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்ப திரும்பவும் நெக்ஸ்ட் டே நீங்க வந்து ஓபன் பண்ணணும். அப்ப திரும்பவும் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு டைரக்டரி ஒன்னு கிரியேட் பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா? SQL நோட்புக்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போகணும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க. இந்த ஸ்டெப் நம்பர் 4, அதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 8. ஓகேங்களா? ஸ்டெப் நம்பர் 4 அப்புறம் 8. ஓகே. அதுக்குள்ள இப்ப ENVக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப திரும்பவும் நீங்க அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டெப் நம்பர் 20 ஜூபிட்டர் நோட்புக். சோ ஒவ்வொரு டைமும் நீங்க இந்த 3 ஸ்டெப்பையும் பண்ணி நீங்க ஜூபிட்டர் நோட்புக்குள்ள போய்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டரி, அதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜூபிட்டர் நோட்புக். பாத்தீங்களா? அந்த நோட்புக்குள்ள நம்ம வந்தாச்சு. சோ இதுல நம்ம கிரியேட் பண்ண அந்த பேஜுமே அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதாங்க. சோ இதை பண்ணி பாருங்க. பட் இன்கேஸ் நோட்புக்ல இஷ்யூ வருதுன்னா ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி வரல, என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா அங்கேயே ஸ்டே பண்ணி அப்படியே பிளாக் ஆயிராதீங்க. நம்ம தான் MySQL கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா ஆக்சஸ் பண்றோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோட சேனல்ல நிறைய டேட்டா ரிலேட்டட் வீடியோஸை தமிழ்ல கோர்ஸா நான் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கும் ஃப்ரீ கோர்ஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் 9 ஹவர்ஸ்க்கு மேல SQL டுட்டோரியல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல GCP, Azure, AWS, இன்னும் நிறைய டேட்டா இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் தமிழ்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நாம தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், போய் பாருங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.